அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிறது விஜயநகர் எம்பையர் ஃபவுண்டேஷன். அதாவது விஜயநகர பேரரசு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, அந்த விஜயநகர பேரரசை யார் நிறுவனாங்க, அது என்ன காரணத்துக்காக நிறுவப்பட்டது அப்படிங்கிறது தான் இந்த வகுப்புல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த விஜயநகர பேரரசு நிறுவப்பட்ட தொடர்பான விஷயங்களை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்க்கறது எஸ்டாப்ளிஷ்டு, அதாவது நிறுவப்பட்டது. விஜயநகர பேரரசு எந்த ஆண்டு நிறுவப்படுகிறது அப்படின்னா ஏடி 1336. இந்த 1336 தான் விஜயநகர பேரரசு முதலாக நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் ஃபவுண்டர், அதாவது நிறுவியவர்கள். இந்த விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹரிஹரா ஒன் அண்ட் புக்கராயா ஒன். சிம்பிளா ஹரிஹரர் அண்ட் புக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரிஹரர் புக்கர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசை நிறுவியவர்கள். நெக்ஸ்ட் ஆல்சோ நோனஸ் அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசுக்கு இன்னொரு பேர் என்னது அப்படின்னா கர்நாடகா எம்பையர், அதாவது கர்நாடகா பேரரசு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அப்ப கர்நாடகா பேரரசுனாலும் விஜயநகர பேரரசு அப்படின்னாலும் ரெண்டுமே ஒண்ணுதான். நெக்ஸ்ட் விஜயநகர் மீனிங், அதாவது விஜயநகரம் அப்படின்னா அதுக்கான பொருள் என்னது அப்படின்னா சிட்டி ஆஃப் விக்டரி, அதாவது வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. விஜயநகரத்துக்கான மீனிங் என்னது அப்படின்னா சிட்டி ஆஃப் விக்டரி, வெற்றி நகரம். நெக்ஸ்ட் ஃபவுண்டர்டு ரிவர் பேங்க், அதாவது விஜயநகர பேரரசம் எந்த நதிக்கரையில நிறுவப்பட்டது அப்படின்னா துங்கபத்ரா அப்படின்ற நதிக்கரையில் நிறுவப்பட்டது. இந்த துங்கபத்ரா அப்படிங்கிறது கிருஷ்ணா நதியோட கிளை நதி. அந்த கிருஷ்ணா நதியின் கிளை நதியான துங்கபத்ரா நதிக்கரை மீது இந்த விஜயநகர பேரரசு 1336 நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர், அதாவது விஜயநகர பேரரசுடைய தலைநகரம். முதலாக இதோடைய தலைநகரம் எங்க நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அனகுண்டி அருகில். இந்த அனகுண்டி அப்படின்ற இடத்துக்கு பக்கத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா முதலாக விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் செகண்ட், இரண்டாவது முறையாக இதோடைய தலைநகர் எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா கொய்சாலா டவுன், கொசப்பட்னா நியர் ஹம்பி. அதாவது கொய்சாலா நகருக்கு அருகில் உள்ள கொசப்பட்னா அப்படின்ற இடத்துல இரண்டாவது முறையாக தலைநகர் நிறுவப்பட்டது. இந்த கொசப்பட்னா எங்க இருக்கு அப்படின்னா ஹம்பிக்கு அருகில் உள்ளது. நெக்ஸ்ட் ரீநேம்டு, அதாவது பேரை மாத்துனாங்க. எப்படி பேர் மாத்துறாங்க அப்படின்னா விஜயநகரா அப்படின்னு சொல்லி பேரை மாத்துனாங்க. ஏன் இதை பேரை மாத்துறாங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கொசப்பட்னா அருகில் நிறுவப்பட்டது இல்லையா, சோ இந்த கொசப்பட்னாவுக்கு என்ன பேர் மாற்றப்படுகிறது அப்படின்னா விஜயநகரா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்படுகிறது. ஹெட் குவார்டரை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 3 முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், அவங்க எங்க நிறுவனாங்க அப்படின்னா அனகுண்டி அருகில நிறுவனாங்க. நெக்ஸ்ட் எங்க மாத்துனாங்க அப்படின்னா கொய்சாலா நகர கொசப்பட்னா அப்படின்ற இடத்துக்கு மாத்துனாங்க. இந்த கொய்சாலா நகர கொசப்பட்னா எங்க இருக்கு அப்படின்னா ஹம்பி அப்படின்ற இடத்துல இருக்கு. இதுல இருந்து பேர் எப்படி மாத்துறாங்க அப்படின்னா விஜயநகரா அப்படின்னு சொல்லி பேர் மாற்றப்படுறாங்க. அப்ப கடைசியா விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா விஜயநகரா அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. நெக்ஸ்ட் ஹரிஹரா அண்ட் புக்கர் குரு. இந்த விஜயநகர பேரரசு நிறுவிய ஹரிஹரர் அண்ட் புக்கர், அவங்க 2 பேருடைய குரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் குரு வித்யாரண்யர். இந்த வித்யாரண்யர் தான் ஹரிஹரர் புக்கருடைய குரு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த குரு வித்யாரண்யருடைய ஆலோசனைப்படிதான் விஜயநகர பேரரசு 1336 துங்கபத்ரா நதிக்கரையில இந்த ஹரிஹரர் புக்கர் என்ற இருவரால் நிறுவப்பட்டது. இந்த வித்யாரண்யர் இவருக்கு இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா மாதவர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார். மாதவர் அப்படின்னாலும் குரு வித்யாரண்யர் அப்படின்னாலும் 2 பேரும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கிரேட்டஸ்ட் கிங். இந்த விஜயநகர பேரரசை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா 4 வம்சங்கள் ஆட்சி பண்ணாங்க. இந்த 4 வம்சத்துல கிரேட்டஸ்ட் அரசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுபவர் கிருஷ்ணதேவராயர். இவர் தான் பாத்தீங்க அப்படின்னா சங்க, சாளுவ, துளுவ, ஆரவீடு அப்படின்ற 4 வம்சத்துல இவர் துளு வம்சத்தை சார்ந்தவர். இந்த துளு வம்சத்தை சார்ந்த கிருஷ்ணதேவராயர் தான் விஜயநகர பேரரசுடைய மிகச்சிறந்த அரசர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் ராயல் எம்ப்ளம். விஜயநகர பேரரசு காலத்துல பயன்படுத்தப்பட்ட அரச லட்சினை. மொத்தம் 4 வகையான ராயல் எம்ப்ளத்தை பயன்படுத்தினாங்க. அது என்னென்னு முன்பு என்ன பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வராகா அப்படின்ற போர், தமிழ்ல பன்றி அப்படின்னு அழைக்கப்படுவோம். இந்த பன்றியோட உருவத்தை அவங்க
அரச லட்சணையா வந்து பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் சன், சூர்யா. சன் அப்படின்ற சூரியனுடைய வடிவத்தை அரச லட்சணையா வந்து பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் மூன், சந்திரா. மூன் அப்படின்ற சந்திரனோட வடிவத்தை அரச லட்சணையாக வந்து பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் டாகர் அல்லது ஸ்வாட் அப்படின்ற வாளுடைய வடிவத்தையும் அரச லட்சணையா பயன்படுத்தினாங்க. மொத்தம் 4 இதை பயன்படுத்தினாங்க. ஒன்னு பன்றி, சூரியன், சந்திரன், வாள் அப்படின்ற 4 இதை அரச லட்சணையாக பயன்படுத்தினாங்க.